அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. 15 வாசிக்கிறேன் கேளுங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவன். அல்லேலூயா. அவர் இடத்துல நம்ம வாஞ்சியா இருக்க போது அல்லேலூயா அவர் என்ன செய்வாராம்? அல்லேலூயா விடுவிப்பாராம். அல்லேலூயா. நீ அவர் மேல வாஞ்சியா இருக்கும் போது நம்ம வாஞ்சியா இருக்கோம் இல்ல? அல்லேலூயா. நம்ம வாஞ்சியாவே முதலாவது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் இடத்துல நம்ம எப்படி வாஞ்சியாக இருக்கிறோமோ, எவ்வளவு அவரை துதித்து கொண்டு அவரை மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, நம்ம நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாஞ்சை என்பது ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. வாஞ்சை என்பது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க வேண்டப்பட்டவங்க இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வாஞ்சையோட, ஒரு சந்தோஷத்தோட, ஐயோ இவங்க எனக்கு ரொம்ப பிடித்தவங்க, இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சையோட செய்கிறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவங்களுக்கு செய்து கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள வாழ்த்துவாங்க. அல்லேலூயா. அதே போலதான் நீ வாஞ்சையோடு கர்த்தர் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்துல இரவு முழுவதும் நீ உட்கார்ந்து ஜெபித்தா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. வாஞ்சை இப்ப இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா வாஞ்சை இல்ல கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. எது மேல வாஞ்சையா இருக்குன்னா, மொபைல், டிவி, உலகத்தின் காரியம். அல்லேலூயா. அதுலதான் நம்ம வாஞ்சையா இருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளை சிறைப்பிடித்து வைத்திருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் அருமையா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல வாஞ்சையா அமர்ந்து கொண்டு ஜெபிக்கும் போது நான் உன்னை விடுவிப்பேன் அதுல இருந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு போராட்டத்துல இருக்கீங்களா? ஒரு பலவீனத்துல இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆபத்துல இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்க வாஞ்சையோட கர்த்தர் இடத்துல மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாம அவிசுவாசத்துல ஜெபித்தனா அந்த ஜெபம் நடக்காது. அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபித்து பாரா, வாஞ்சையோடு ஜெபித்து பாரா, நிச்சயமாகவே உன் ஜெபம் கேட்கப்பட்டு உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே நீ வாஞ்சையோடு ஜெபிக்கணும் கர்த்தரிடத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு வாஞ்சை என்பது நமக்குள்ள இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீ சபைக்கு போனா கூட ஒரு வாஞ்சையாக போறது இல்லை, ஏனோ தோணமா தான் போகிறோம். அல்லேலூயா. சபையில தேவ செய்தி நடந்து கொண்டே இருக்கு. உள்ள உட்காந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த பரிசுத்தமான ஆலயத்துல உட்காந்து இன்ஸ்டா பாக்குறோம், ஃபேஸ்புக் பாக்குறோம். அல்லேலூயா. மெசேஜை கவனிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நம்மள அவ்வளவு சிறைப்பிடித்து வைத்திருக்கா சத்ருவானவன். அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே அந்த சிறையிலிருந்து நீங்க விடுதலை பெறணும்னா ஒரு வாஞ்சையோட கர்த்தரை தேடும் போது, ஒரு வாஞ்சையோட கர்த்தரை துதிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்துல அருமையா போட்டிருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. நம்ம வாஞ்சையா இருக்கும் போது அவர் உன்னை விடுவிப்பார். நம்ம வாஞ்சையா இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்க வாஞ்சையா இருக்கும்போது
நம்பி இருக்கும் போது கர்த்தரையே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறார், அல்லேலூயா, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. தாவீது கர்த்தரிடத்துல வாஞ்சியாவும் இருந்தான், அவருடைய நாமத்தை அறிந்தோ இருந்தான். அதனாலதான் அவன் எங்கேயோ குப்பையில இருந்தான், எங்கேயோ ஒரு உபத்திரமானா இருந்தான். அவங்க தாய் தகப்பனார் அவங்க சகோதரர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவன் வேஸ்ட், இவன் உபத்திரம். அல்லேலூயா. ஆனா அந்த உபத்திரத்தை, அந்த வேஸ்ட ராஜாக்கள் மத்தியில் அமர செய்தாய தாவீது கர்த்தர் மேல அவ்வளவு வாஞ்சியாக இருந்தான், நாமத்தை அறிந்திருந்தான். அதனால கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார். இன்னைக்கு நிச்சயமாகவே நீ வாஞ்சையோடு கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது, நீ அவர் நாமத்தை அறிந்திருக்க போது, நிச்சயமாகவே உன்னையும் விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பா. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, நீ உபத்திரம், நீ வேஸ்ட், நீ இதுக்கு மேல எழும்ப மாட்ட, உன்னை அசிங்கப்படுத்திருக்கலாம். அவர்கள் மத்தியில உன் தலையை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமாக எவ்வளவோ செய்யலாம், அல்லேலூயா. ஆனா நீ கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தனா, கர்த்தரை நம்பிக்கொண்டு இருந்தனா, கர்த்தர் நாமத்தை அறிந்திருக்கிறனா, நிச்சயமாகவே எந்த தீங்கும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, அதே அதிகாரத்துல, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்னைக்கு நிச்சயமாகவே நீ கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருக்கும் போது, கர்த்தர் நாமத்தை அறிந்திருக்கிற போது, நிச்சயமாகவே உன்னை ஏதோ நெருங்காது, உன் கூடாரத்தையும் நெருங்காது. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்க வாஞ்சையோடு ஜெபிங்க, வாஞ்சையோடு ஊழியம் செய்யுங்க. சபையில எனக்கு ஒரு வாஞ்சை இல்லை ஊழியம் செய்யணும்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாவீது காலத்துல, அல்லேலூயா, அப்பனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருந்தது. அல்லேலூயா. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாருக்கும் வாஞ்சை இல்லை ஊழியம் செய்யணும்னாலே. அல்லேலூயா. எப்படியாவது சர்ச்சையை விட்டு வெளியே போகணும்னு தான் நம்ம பார்க்கணும். எப்பதான் முடிப்பாங்க, எப்பதான் வீட்டுக்கு போவோம், எப்பதான் இந்த மொபைலை தொடுவோம், எப்பதான் ஊரை சுத்துவோம், எப்பதான் நம்ம இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு லீவு கிடைத்திருக்கு, இங்க வந்து நான் வேஸ்டாக உட்காந்து கொண்டு இருக்கேனே, எப்பதான் இது முடியும், இது முடிஞ்ச உடனே சினிமா தியேட்டருக்கு போனோமே, இது முடிஞ்ச உடனே பீச்சுக்கு போனோமே என்று சொல்லி நம்ம பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டவர்களே, அல்லேலூயா, அவர் நாமத்தை அறியல. அல்லேலூயா. அவர் மேல ஒரு வாஞ்சை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே நீ அவர் மேல வாஞ்சையா இருந்து அவர் நாமத்தை அறிந்திருக்கும் போது உன்னை விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறார் 15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். அல்லேலூயா. நம்ம அவர் நோக்கி கூப்பிடும் போது என்ன பண்ணுவாராம்? அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வாராம், அவனிடம் பேசுவாராம். அல்லேலூயா. நம்ம அவரை கூப்பிடுறோம் இல்ல. அல்லேலூயா. இப்ப யாரு கூப்பிடுறோம்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்து விட்டு அநேக நேரம் உங்ககிட்ட நான் சொல்றதுதான், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு ஆபத்துல இருக்கும் போது நம்ம யாரை கூப்பிடுறோம்னா, ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸு, இல்ல சொந்த பந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள கூப்பிட்டு அழுவோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் ஆபத்துல இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கேன், எனக்கு உதவி செய்யி, அவங்க கிட்ட போய் கதறுவோம். அல்லேலூயா. அவங்க உதவி செய்யற மாதிரி உதவி செஞ்சுட்டு உன்னை பின்னாடி பேசுவாங்க. சில பேர் உதவி செய்யறவங்களே உன்னை அடிப்பாங்க. அல்லேலூயா. உதவி செய்யற மாதிரியே உன்னை முதலடி அவங்க தான் அடிப்பாங்க. அல்லேலூயா. சில நண்பர் சொல்லுவான், உனக்கு எத்தனை வாத்தி தான் நான் உதவி செய்யறது, உன்னை வெட்கப்படுத்துவான், உன்னை அவமானப்படுத்துவான். அல்லேலூயா. ஆனா என் தேவன் அப்படி இல்லை. என் தேவனை நீ அவமானப்படுத்தினாலும் சரி, என் தேவனை நீ கைவிட்டாலும் சரி, அவர் உன்னை விட்டு விலகாம உன்னை கைவிடாம, அல்லேலூயா, அவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ கூப்பிடும் போதுனா அவர் உன் பக்கத்துல வந்து நிற்கிறார். அல்லேலூயா.
என் பையன் எப்ப என்ன கூப்பிடுவான், என் பையன் இந்த ஆபத்துல இருக்கானு, என்ன கூப்பிட மாட்டேங்கிறானு, மற்றவங்கள போய் தேடுறானு, என்ன கூப்பிட்டா இந்த பிரச்சனையை நான் இப்பயே முடிப்பேனே, சமாதானமா ஆக்குவனே, என் பையன் எப்பதான் கூப்பிடுவான் என்று காத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். எனக்கு நீங்க அவர் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள செய்து ஆபத்தில உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து அவர் உன்னை கனப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. சில சோதனைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த சோதனைகளை கொடுத்து உன்னை டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சோதனை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இந்த சோதனையை ஜெயிக்கணும்னு பார்க்கறானா இல்லை என்னை விட்டு ஓடணும்னு பார்க்கறானா, அல்லேலூயா, என்று சொல்லி உன்னை டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த டெஸ்ட்டில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டனா அதுக்கப்புறம் உன்னை யாராலையும், அல்லேலூயா, எந்தபடியான பிசாசாலையும் எவ்வளவு பெரிய ஆளாலையும் சரி உன்னை அசைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்கு ஆபத்து வருதா, அது நன்மை நினைத்துக்கொள்ளு. எனக்கு இன்னைக்கு ஆபத்து வருதுனா, இன்னைக்கு எனக்கு இந்த போராட்டம் வருதுனா, இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு வருதுனா, பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, பெரிய காரியங்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. பெரிய ஒரு அற்புதம் இருக்கு. அல்லேலூயா. நீ நினைத்து கொள்ளு. அல்லேலூயா. நிச்சயமாகவே நீ கண்ணீர் சிந்து கொண்டே இருக்க மாட்ட, ஆபத்திலே இருக்க மாட்ட, வேதனையோடே இருக்க மாட்ட. கர்த்தர் உனக்கு நின்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில நீ உயர பரப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ அந்த நாளில நீ உயர பரப்ப, வெக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து வைப்பார். அல்லேலூயா. நீ இத்தனை நாள் வரைக்கும் வெக்கப்பட்ட இடத்துல தலை குனிந்து நடந்து போயிருக்கலாம். ஐயோ அசிங்கமா இருக்கு, இதோட செத்துடலாமே என்று நீ நினைத்து நடந்து கொண்டிருக்கலாம் உன் பாதையில. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ வெக்கப்பட்ட இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன். உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா சில காரியங்களை, இதை நான் உனக்கு செய்யறேன் என்று. கலங்காது, திகையாது. தான் என் கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தத்தை உன்னை நிறைவேற்றல, இந்த வாக்கை உன்னையா நிறைவேற்றல என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறியா? மகனே, மகளே, கலங்காத. அல்லேலூயா. உனக்கு நின்று ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நீ அநேக ஜனங்களை வழி நடத்துவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை வெட்கப்படுத்தினவர்கள், உன்னை நோகடித்தவர்கள் முன்பாக உன்னை ஆண்டவராகிய தேவன் உன்னை உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும், ஐயோ இவனா அப்படின்னு சொல்லத்தக்க என் தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாராளுக்கு கர்ப்பம் செத்தே போயிடுச்சுன்னு என்று எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, நீ என்ன பைத்தியமா, உனக்கு என்ன வயதாகுது, இதுக்கு மேலாம் உனக்கு குழந்தை பிறக்காது, அவ்வளவுதான் என்று அநேகர் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சாராளுக்கு வாக்கு பண்ணின தேவன் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரா? அது செத்தே போனாலும் சரி நீ திரும்பியும் எழும்புவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே வாழ்க்கை முழுவதும் நீ காத்து கொண்டிருக்கிறா, வேஸ்ட் இல்லை அது. அல்லேலூயா. நீ காத்து கொண்டே இரு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நாட்களை தள்ளி தள்ளி வைக்கிறார்னா நீ பெரிய ஆசீர்வாதத்தை பெற போற, பெரிய காரியங்களை பெற போறேன் என்று அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயமாகவே நீ காத்திருக்கும் போது, கர்த்தர் இடத்துல வாஞ்சையாக இருக்கும் போது, கர்த்தர் நாமத்தை அறிந்திருக்கும் போது, அல்லேலூயா, அவர் நோக்கி நீ கூப்பிட போது கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், உன்னை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை இந்த நாள்ல செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடித்து விடுவோம். சங்கீதம் 50:15. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அவர் நோக்கி நம்ம கூப்பிடணுமா? அல்லேலூயா.
இன்னைக்கு நிச்சயமாகவே நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி நீ ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே உன்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். நீ மனுஷனை நம்பி ஓடி போனா அது வேஸ்டா தான் போகும். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி ஓடி போயா, கர்த்தரை நம்பி நடையா, அல்லேலூயா, நிச்சயமாகவே அந்த காரியம் நடக்கும். உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. சில பேர் எப்படின்னா கர்த்தர் விடுவிச்ச உடனே ஒரு மாசம் கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க, வாஞ்சியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் கர்த்தரை விட்டுருவாங்க. சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, ஒரு வாஞ்சே இருக்காது, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு வாஞ்சே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு, எதுக்கு மேலே இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்படியே விட்ட உடனே கடைசியில பிசாசு ஒரு ட்விஸ்ட் அங்கே வைப்பான் பாருங்க. அல்லேலூயா. அந்த ட்விஸ்ட்டை வச்ச உடனே கர்த்தர் இடத்துல ஓடி வருவாங்க திரும்பியும். அப்பா நான் செஞ்சது தப்பு தான், அப்பா நான் செஞ்ச தப்பு தான். அல்லேலூயா. அதை நீ முன்னாடியே செய்திருந்தா, அல்லேலூயா, கர்த்தரை நம்பி ஓடிக்கொண்டே இருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நடந்திருக்க அற்புதம், உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சாட்சியை வைத்திருக்காரா, அதை போய் அநேகர் இடத்துல சொல்லு. நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை இப்படி மாத்திருக்கிறார் என்று நீ சொல்லு. அவர் நாமத்தை உயர்த்து, அவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நீ அவரை நாமத்தை உயர்த்த உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த நிச்சயமாகவே உன்னை அவர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ ஒருபோதும் அவரை விட்டு விலகாமே இருந்து பாரா. அல்லேலூயா. நீ அவரை ஒரு நாளை ஜெபித்து கொண்டே இருந்து பாரா. ஒரு நாள் கூட ஜபத்தை விடாத, வேதத்தை வாசிக்கிறத விடாத, நீ டெய்லியும் செய்து கொண்டே இருந்து பாரா. ஒரு மாசம் மட்டும் நீ அதை தொடர்ந்து செய்து பாரா. அடுத்த மாசம் நீ பாரா, உன் வாழ்க்கையே வேற லெவல்ல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே இன்னைக்கு பார்த்த எல்லா காரியத்திலையும் நீங்க நடப்பீர்கள் என்றால், அதை நீங்க கைப்பிடிப்பீர்கள் என்றால், அல்லேலூயா, அதை நீங்க கடைப்பிடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டம், உங்க வாழ்க்கையில இருக்கிற பாரங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் மாத்த அவர் வல்லவரா இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், அவர் இடத்துல வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. வாஞ்சியா ஜெபிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் நாமத்தை அறிந்திருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வார். நாலாவது, ஆபத்துல உன்னோடு இருந்து அவர் உன்னை விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அஞ்சாவது, அவர் ஆபத்துல இருக்கும் போது அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆறாவது, அவர் என்னை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் சொல்லிட்டு நீ விட்டுட்டு போயிட்டனா பிசாசானவன் அந்த சான்ஸை பயன்படுத்தி உனக்கு ஒரு ட்விஸ்ட்டை வைப்பான். அல்லேலூயா. அந்த ட்விஸ்ட்டில் நீ மாட்டக்கூடாதுனா, அந்த பிரச்சனையில் மாட்டக்கூடாதுனா நீ தேவனை நம்பியே ஓடிப்பாரா. தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாகவே இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே தனி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத இருக்கிறவன் வேற வழியில போவான். ஆனா நீ போற வழி எதுன்னு பார்த்தனா கர்த்தர் வழியில. அந்த வழி எப்படி இருக்கும்னா பர்ஃபெக்டா இருக்கும். அல்லேலூயா. நீ போற பாதையெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அல்லேலூயா. பாவம் செய்கிற பாதையெல்லாம் பார்த்தனா உடைந்து பள்ளமா இருக்கும். ஆனா நீ கர்த்தருக்குள்ள வாஞ்சியா இருக்கும் போது, அல்லேலூயா, கர்த்தரை நம்பி போகும்போது அந்த இடம் எல்லாம் அப்படியே நைஸா இருக்கும். அல்லேலூயா. அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். நீ நடந்து போகும்போதே உனக்கு ஒரு உணர்ச்சி வரும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜீசஸ். ஜீசஸ். சொல்ல 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 உனக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள், உன் இருதயத்தை சிறைப்பிடித்து இருக்கிற ஆவிகள், உன் சிந்தனையை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற ஆவிகள், அல்லேலூயா, உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிற ஆவிகள், உன்னை எதில் அடித்தாக வைத்திருக்கிறதோ அந்தபடியான ஆவிகள் எல்லாம் உன்னை விட்டு இப்பொழுது வெளியே போக போகிறது. உன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. உன் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்க போகிறார் கர்த்தர். நீ ஜீசஸ் சொல்ல 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 எல்லா பிசாசுகளும் அலக்கழித்து வெளியேற போகிறது.
ஓ ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். ஓ நன்றிப்பா, ஓ நன்றிப்பா ஜீசஸ்.